அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா 6-8 தசா புத்திகள். ஒரு மனிதனுக்கு கஷ்டகரமான நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும்னா, ஒன்று ஜென்ம சனி காலகட்டங்களில், அஷ்டம சனி காலகட்டங்களில், 6ஆம் அதிபதி தசா புத்திகளில், 8ஆம் அதிபதி தசா புத்திகளில், இல்லை 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற கிரகங்களோட தசா புத்திகளில், 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற கிரகங்களோட தசா புத்திகளில், இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனோம்னா தசை நடத்துறவனுக்கு புத்திநாதர்கள் 6-8ல் மறையும். இந்த காலகட்டங்களில் ஒரு மனிதர்களுக்கு நம்மளுக்கு வேண்டாத தேவையற்ற கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறது விதி. இன்னைக்கு 12 லக்னம் மேசம் முதல் மீனம் வரை எந்த தசா புத்திகள் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்க. இதில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் வரும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா புதன். 8ஆம் அதிபதியா வரக்கூடியவர் செவ்வாய். லக்னாதிபதி தான் 8ஆம் அதிபதியா வரக்கூடியவர். அதனால செவ்வாய் திசையில புதன் புத்தியும், புதன் திசையில செவ்வாய் புத்தியும் மேச லக்னக்காரங்களுக்கு நடக்கும்போது அவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த 6-8 தசா புத்தி அப்படிங்கிற முறையில. அடுத்து ரிஷப லக்னக்காரங்கள். ரிஷப லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா அவங்களோட லக்னாதிபதி சுக்கிரனே வருவாரு. 8ஆம் அதிபதியா குரு வருவார். அதனால குரு தசையில சுக்கிர புத்தியிலையும், சுக்கிர தசையில குரு புத்தியிலையும் ரிஷப லக்னக்காரங்க கவனமா இருந்துக்கிடணும். அடுத்து மிதுன லக்னக்காரங்கள். மிதுன லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா செவ்வாயும், 8ஆம் அதிபதியா சனியும் வருவாங்க. அதனால சனி தசையில செவ்வாய் புத்தியும், செவ்வாய் தசையில சனி புத்தியும் மிதுன லக்னக்காரங்கள் கவனமா இருந்துக்கிடணும். அடுத்து கடக லக்னக்காரங்கள். கடக லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா குருவும், 8ஆம் அதிபதியா சனியும் வருவாங்க. அதனால சனி திசையில குரு புத்தியும், குரு திசையில சனி புத்தியும் கொஞ்சம் கவனமா நீங்க நடந்துக்கிடணுங்க. சிம்ம லக்னக்காரர்கள். சிம்ம லக்னக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியா சனியும், 8ஆம் அதிபதியா குருவும் வருவாங்க. அதனால சிம்ம லக்னக்காரங்க குரு தசையில சனி புத்தியிலையும், சனி தசையில குரு புத்தியிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும். கன்னி லக்னக்காரங்க. கன்னி லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா சனியும், 8ஆம் அதிபதியா செவ்வாயும் வருவாங்க. அதனால செவ்வாய் தசையில சனி புத்தியிலையும், சனி தசையில செவ்வாய் புத்தியிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும். துலாம் லக்னக்காரங்க. துலாம் லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா குருவும், 8ஆம் அதிபதியா லக்னாதிபதியான சுக்கிரனே வருவார். அதனால சுக்கிர தசையில குரு புத்தியிலையும், குரு தசை சுக்கிர புத்தியிலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவங்க லக்னாதிபதி செவ்வாயே 6ஆம் அதிபதியா வருவாரு, 8ஆம் அதிபதியா புதன் வருவார். அதனால செவ்வாய் தசையில புதன் புத்தியிலும், புதன் தசை செவ்வாய் புத்தியிலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும். தனுசு லக்னக்காரங்க. தனுசு லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா சுக்கிரனும், 8ஆம் அதிபதியா சந்திரனும் வருவாங்க. அதனால சந்திர தசை சுக்கிர புத்தியிலும், சுக்கிர தசை சந்திர புத்தியிலும் தனுசு லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும். அடுத்து மகர லக்னக்காரங்க. மகர லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா புதனும், 8ஆம் அதிபதியா சூரியனும் வருவாங்க. அதனால சூரிய தசை புதன் புத்தியிலும், புதன் தசை சூரிய புத்தியிலும் மகர லக்னக்காரங்க கவனமா இருந்துக்கிடணும். அடுத்து கும்ப லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா சந்திரனும், 8ஆம் அதிபதியா புதனும் வருவாங்க. அதனால சந்திர தசை புதன் புத்தியிலையும், புதன் தசை சந்திர புத்தியிலும் கும்ப லக்னக்காரங்க கவனமா இருந்துக்கிடணும். அடுத்து மீன லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியா சூரியனும், 8ஆம் அதிபதியா சுக்கிரனும் வருவாங்க. சூரிய தசை சுக்கிர புத்தியிலும், சுக்கிர தசை சூரிய புத்தியிலும் மீன லக்னக்காரங்க கவனமா இருந்துக்கிடணும். இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் தான். இதில் சில வீடுகள்லாம் 6-8 அந்த மாதிரி வந்தால் கூட ஒரு நல்ல ஆதிபத்தியம், அந்த சூரியன் சந்திரனை இவங்களை தவிர்த்து மீதி எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நல்ல ஆதிபத்தியமும் ஒரு கெட்ட ஆதிபத்தியமும் இருக்க தான் செய்யும். அப்போ அவங்க எந்த ஆதிபத்திய வீடுகளோட அவங்க தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறது அதையும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கிடணும். அந்த ஆதிபத்தியத்தோட, அதாவது நல்ல ஆதிபத்தியத்தோட தொடர்பில் இருந்தாங்கன்னா நான் சொன்ன இந்த பலன்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்போ மேச லக்னத்துக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தசை லக்னத்தோட இருந்தாருன்னா லக்னாதிபதியாக தான் செயல்படுவார். அவர் 8ஆம் அதிபதியா செயல்பட மாட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நீங்க விதி விலக்குகளோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் இன்னும் எளிமையா இருக்குங்க. மற்றொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த 6-8 தசாபுத்தி காலங்கள் நடக்கும் போது கூட அந்த கிரகங்கள் சுபத்துவமா, அதாவது குரு, வளர்பிறை சந்திரன், முக்கியமா பௌர்ணமி சந்திரன், அதுக்கப்புறம் சுக்கிரன் இவங்களோட தொடர்புல இருக்கும் போது பெரிய கெடுதல்கள் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 6-8ஆம் இடத்தோட நல்ல ஆதிபத்தியங்களை தான் அவங்க செய்ய பார்ப்பாங்க. அதே வேளைகளில் அவங்க சனி கூடையோ, அமாவாசை சந்திரன் கூடையோ, ராகு கூடையோ இணைஞ்சு இருக்கும்போது தான் அவங்க பாவத்துவமா இருப்பாங்க. அப்போ இந்த 6-8 பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை பாதிக்கிற அளவு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசையை பற்றி நான் சொன்னேன். இதே மாதிரி தான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற, 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற பாவ கிரகங்களோட தசா புத்திகள் இதில் கனெக்ட் ஆகும் போது அவங்க பாவத்துவமாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வரும், சுபத்துவமாக இருக்கும்போது வராது. இது எல்லாத்துக்கும் விட முக்கியமானது லக்னாதிபதி வலு. உங்கள் லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில இருந்தா ஏற்படுற கஷ்டங்களை நீங்க தாங்கிக்கிற அளவுக்கு வலுவோட இருப்பீங்க. அப்படி லக்னாதிபதி சரியில்லாத நேரம் இந்த பாவத்துவ 6-8 தசாபுத்திகள் வரும்போது தான்
படாத பாடு படுத்தி எடுத்துரும். லக்னாதிபதி வலுவா உள்ளவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த தாங்குற வலுவோட இருப்பாங்க அப்படிங்கிற இந்த நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.